விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிக லாபம் தரக்கூடிய நிலக்கடலை சாகுபடியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டுள்ள ரகங்களான TME 7 நல்லா அதிக மகசூல் தரக்கூடிய ரகம். இதில் வறட்சியும் தாங்கி அந்த பயிரானது வரக்கூடிய ரகம். இந்த ரகம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான வணிக ரீதியாக ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு பருப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட VRI 10 ரகம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த காய்களுடைய முதிர்ச்சி தன்மை ஒரே நேரத்தில் இருக்கும். அந்த ரகம் பார்த்திங்கன்னா நமக்கு உகந்த ரகம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பருப்பு எல்லாமே ஒரே நேரத்தில் முத்தி வரதுனால நமக்கு அறுவடை எளிதாக இருக்கும். இதே பார்த்திங்கனாக்கா இப்போது கதிரி லபாக்ஸியோ கிரீனார் 4ஓ 5ஓ பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மள்கிட்ட அந்த கிராப்பில் பார்க்கும்போது முத்தி போன பாடு இருக்கும். அடுத்து வரக்கூடிய சின்ன பிஞ்சான விழுது இருக்கும், விழுது இறங்குற நிலையில் விழுது இருக்கும். அப்போது இது மூணும் ஒரே நேரங்களில் முதிர்ச்சி அடைந்தால் தான் நமக்கு முழுமையான ஒரு மகசூலை எதிர்பார்க்க முடியும். இது மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா பிற மாநிலங்களில் வெளியிடப்பட்ட ரகங்கள் நம்மள்கிட்ட புழக்கத்தில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கதிரி லபாக்ஸி அதிகமான நமக்கு விழுதுகளை கொடுக்கும். விழுதுகளை கொடுக்குற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமான அளவில் உரங்களை கொடுக்கணும் அந்த ரகங்களுக்கு. அப்போ தான் நமக்கு அதிகமான எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திடகாத்திரமான பருப்புகளும் அந்த பொக்கு இல்லாமல் ஒரு பருப்புகள் நமக்கு நிறைய கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு குஜராத்லேருந்து வெளியிடப்பட்ட ரகங்களான கிரீனார் 4, கிரீனார் 5 இந்த ரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 115 நாட்குள்ளே வயசு முடிஞ்சிடும். இந்த ரகங்களுக்கு உள்ள குணாதிசயங்கள் என்னென்னா அதிகமான கிளைகளை கொடுக்கும், சிறு சிறு இலைகளாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பச்சையாகவே இருக்கும், பசுமையாகவே இருக்கும். நீங்கள் அறுவடைக்கு முதல் நாள் பார்த்துனீங்களா கூட அந்த பயிர் பசுமையாகவே இருக்கும். அந்த பயிரில் பார்த்தீங்கன்னா விழுதுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எடுத்து பிடுங்கி எண்ணும்போது 150லேருந்து 190 விழுதுகள் இருக்கும். அந்த 190 விழுதுகள் நமக்கு காயாகுமா? ஆகாது. அது ஏன் ஆகிறதில்ல? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நம்மளுடைய அதாவது உர நிர்வாகம், பூச்சி கலை நிர்வாகத்தில் நம்ம முறையாக கடைபிடிச்சோம்னு வச்சுங்களேன் 150 காய்கள் வரலையும் நம்ம கொண்டுட்டு வரலாம். அப்போது நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய மற்ற TME 7க்கும் சரி VRI 10க்கும் கொடுக்குற உர நிர்வாகத்தோடு அதிகப்படுத்தணும். இதை இடைவெளி அதிகப்படுத்தணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த வர ரகங்களை தேர்வு செய்யும்போது அதுக்கு 80 கிலோ தான் ஜிப்சம் கொடுக்குறோம், 80 கிலோ மண் அணைக்கும் போது ஜிப்சம் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது இதில் என்ன செய்யணுன்னாக்கா அதிகமான அளவு பார்த்திங்கன்னா நுண்ணுரத்தை கொடுக்கணும். அப்போது நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்து மூலயமா இருக்கிற இதுக்கான நிலக்கடலைக்காக உள்ள கிரவுண்ட் ரிச்சை நம்ம என்ன பண்ணணும், 2 முறைகள் கொடுக்கணும். அந்த 2 முறை உங்களுடைய பழக்கத்தில் கட்டாயம் இருக்கணும். அப்போது 35லேருந்து 40 நாளில் ஒரு முறையும் 50லேருந்து 55 நாட்களில் ஒரு இடைவெளியிலையும் நம்ம அதை கட்டாயம் கொடுக்கணும். இது கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா இது ஒரு ஏக்கருக்கு 2.25 கிலோ 2 கிலோ 2.25 கிலோ நம்ம ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது நம்ம காலையிலையோ இல்லை மாலை நேரங்கள்லையோ, அதாவது சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்க நேரங்களில் இதை நம்ம தெளிக்க சொல்கிறோம். இந்த ரகங்கள் அப்படி தெளிக்கும் போது அதிகமான அளவில் பார்த்திங்கனாக்கா காய்கள் முதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் அந்த இறங்கக்கூடிய விழுதுகள் வேகமாகவும் விரைவாக மண்ணுக்குள்ளே போயிடுது. அப்போது அந்த டூரேஷன் குறைய என்ன ஆகுனா உங்களுக்கு அதிகமான காய்களை கொடுக்கும். அதிகமான நேரம் எடுத்துச்சுன்னா அந்த விழுதுகள் காய்ஞ்சி அந்த பூக்களும் கருகி போகும். ஸோ இதை தவிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதிகமான அளவில் கிரவுண்ட் ரிச்சை நம்ம கொடுக்கணும். இந்த மேற்கூறிய இந்த 4 ரகங்களில் நீங்கள் தேர்வு செஞ்சு உங்களுடைய விளைச்சலை மகசூலை அதிகப்படுத்தலாம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.